வாழ்க வளமுடன், வளர்வோம் நலமுடன். தைத்திருநாளாம் தமிழர்கள் பெருமை போற்றும் திருநாளில் அனைவரும் இன்புற்று இருந்தவருக்கு மிக்க நன்றி. துள்ளி வரும் காளைகளின் தோள்களில் மல்லு கட்டிய காளையர்களுக்கும் நன்றி. நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போவது கரும்பை பற்றி தான். பொங்கல் திருநாளில் பொங்கல் வைத்து நாம் படைப்பது எல்லோரும் அறிந்தது. அதில் கரும்பை இணைத்து விருந்து வைப்பதற்கு காரணம் உண்டு. கரும்பு இனிப்பாக இருப்பதைப் போல் நம் வாழ்க்கையும் இனிப்பாக இருக்க வேண்டும் என்று இது உணர்த்துகிறது. அதை பற்றி நாம் இங்கு பார்ப்போம், வாருங்கள். Let's go. இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பை மோட். பை மோட் ஷாப்பிங் ஆன்லைன் பர்ச்சேஸ். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நாம் இங்கு ஆன்லைன் மூலமாக வாங்கிக் கொள்ளலாம். குறைந்த செலவில் நிறைந்த தரம். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி. கரும்பு நம் உடலை இரும்பு போல் மாற்றும் வல்லமை படைத்தது. இதில் அதிக சத்துக்கள் உள்ளது. நாம் உண்ணும் உணவுகளில் அனைத்துமே ஒரே வித சத்துக்கள் இருப்பதைப் போலதான் தோன்றும். ஆனால் அதனுடைய செயல்பாடுகளும் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்களும் வெவ்வேறாகத்தான் இருக்கும். அதனால்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்துக்களும் அதனுடைய தன்மைகள் வேறு என்பதை நாம் அறிவோம். இப்போது கரும்பையும் அதனுடைய சத்துக்களும் அதனால் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்களும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். நாம் மன அழுத்தமாக இருக்கும்போது உடல் சோர்வடைந்து இருக்கும். அப்போது சுறுசுறுப்பற்றும் உடல் காணப்படும். நாம் அந்த சமயங்களில் ஒரு டம்ளர் கரும்பு சாறு பருகினால் உடல் சுறுசுறுப்பு அடையும், மன அழுத்தம் நீங்கும். எப்படி என்று பார்த்தால், கரும்பு சாறில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இருப்பதால் மன அழுத்தத்தை உருவாக்கும் ஹார்மோன்கள் சுரப்பதை கட்டுப்படுத்துகிறது. இதனால் மன அழுத்தமின்றி நாம் இருக்கக்கூடும். மேலும் எலும்புகளையும் பற்களையும் வலுவடைய செய்கிறது. உடல் எடை குறைப்பவர்களும் சர்க்கரை நோயாளிகளும் கரும்புச்சாறு பருகலாம். கரும்புச்சாறில் இரத்தத்தில் ஊறும் குளுக்கோஸின் அளவு கம்மியாக இருக்கிறது. அதனால் கரும்புச்சாறு பருகலாம் என்று நான் பொது தளத்தில் படித்து அறிந்துள்ளேன். கரும்பின் முக்கிய நன்மை என்று பார்த்தால், சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மையுடையது. சிலர் அதிகமாக தண்ணீர் அருந்துவதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் சிறுநீரகத்தில் கல் உண்டாகும். அப்போது கரும்பு சாறை பருகினால் சிறுநீரக கல்லை கரைக்கும் தன்மை உள்ளது. எப்படி என்று பார்த்தால், கரும்பு சாறில் பொட்டாசியம் மற்றும் குறைந்த அளவில் சோடியம் இருப்பதால் சிறுநீரக கல்லை கரைத்து சிறுநீரகத்தை மேம்படுத்துகிறது. கரும்பு சாறில் எலக்ட்ரோலைட்ஸ் இருப்பதால் கல்லீரல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. இதிலுள்ள நார் சத்து நம் உடலில் தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்கிறது. குறிப்பாக இது புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மையும் உள்ளது. பெருங்குடல், நுரையீரல் மற்றும் மார்பக புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை உள்ளது. எவ்வாறு என்று பார்த்தால், இதில் இயற்கையாகவே ஆல்கலைன் எனும் தனிமமும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பிளவனாய்டுகளும் இருப்பதால் புற்றுநோய் செல்கள் வளர்வதை ஆரம்பத்திலேயே தடுத்து போராடுகிறது. இதில் வைட்டமின், கனிம சத்துக்களும் பாஸ்பரஸ், இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மாங்கனீசியம் போன்றவை அதிக அளவில் இருப்பதால் உடலில் எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுமின்றி நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. இதை அடிக்கடி பருகினால் உடலை இளமையாகவும் தோல் சுருக்கமின்றி நம் உடலை பாதுகாக்கிறது. மிக்க நன்றி.